டேய் கண்ணா, உன் பேரை சொல்லக்கூட எனக்கு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் என்னை மன்னிச்சிருடா. நான் செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். நிவ்யா, நீயும் என்னை மன்னிச்சிரு. ஒரு மாசமான பிள்ளைய கூட்டிட்டு போய் கடத்தி வச்சு உன்னை டார்ச்சர் பண்ணதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். நான் தெரியாம செஞ்சுட்டேன்னா சொல்ல மாட்டேன். ஆனா ஏதோ புத்தி கேட்டு செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிரு நிவ்யா. அதான் மன்னிப்பு கேட்டாச்சுல, கிளம்பு. இன்னும் எதுக்கு இங்கேயே நிக்கிற? கண்ணண்ணா, நான் ஒரு நிமிஷம் பேசலாமா? அவர் முன்ன மாதிரி இல்லைண்ணா, நிஜமாவே திருந்திட்டாரண்ணா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காம அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படுதுண்ணா. பழைய மாதிரி இல்லைண்ணா, இப்போ என்கிட்டயும் அவர் நல்லபடியா பேசுறாருண்ணா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம்ண்ணா. தயவு செஞ்சு அவரை மன்னிச்சு உங்களோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்கண்ணா. கண்டிப்பா இனிமே என் மாமாவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ப்ளீஸ் கண்ணண்ணா, இனி உங்க தங்கச்சியா நினைச்சு எங்க ரெண்டு பேத்தையும் மன்னிச்சிருங்க. நீங்க எதுக்கு டாக்டர் மன்னிப்பு கேக்குறீங்க? தப்பு செஞ்சவன் அவன். டேய் கண்ணா, டேய் பாவம்டா அவன். இனிமே ஹர்ட் பண்ற மாதிரிக்கு எதுவும் பேசாத. பாத்தியாடா, பாத்தியா என்ன சொல்றான்னு கேட்டியா? அதான்டா அவ. நீ அவளை 2 நாள் வச்சு டார்ச்சர் பண்ணியும் உன்னை பார்த்து அவ பாவப்படுறாளடா. அதான்டா என் பொண்டாட்டி. அந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் டார்ச்சர் பண்ணல நீ. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னையெல்லாம் மன்னிக்க கூடாது. ஆனா பவித்ரா எனக்கு தங்கச்சி மாதிரி. அவங்க சொல்றதுனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா இது மாதிரி இனிமே ஏதாவது நடந்துச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சாரிடா, இனிமே இது மாதிரி நான் செய்ய மாட்டேன்டா. நிவ்யா, நீயும் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு நிவ்யா. வா நிவ்யா, என் முன்னாடி வா. என்னை பார்த்து ஏன் பயப்படுற? நீ என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு நான் உன்னை கொடுமை பண்ணியிருக்கேன்ல. என்னை மன்னிச்சிரு. என்னை மன்னிச்சிரு நிவ்யா. பரவாயில்லடா, நான் அதை எப்பயோ மறந்துட்டேன். நீ ஃபீல் பண்ணாத. உன்கிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட். என்ன நிவ்யா, என்னன்னாலும் சொல்லு. டாக்டர் பவித்ரா உன் மேல உயிரே வச்சிருக்காங்க. அதனால அவங்கள எப்பயும் நல்லபடியா பார்த்துக்கணும் நீ. நீ என்னதான் அவங்கள வெறுத்து ஒதுக்கியிருந்தாலும் இது நாள் வரைக்கும் அவங்க உன் மேல வச்சிருந்த அன்பு கொஞ்சம் கூட குறையல. அதனால அவங்கள நல்லபடியா பார்த்துக்கோ. அவங்க உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க கார்த்தி. அவங்களோட நீ நல்லா வாழணும். எனக்கு அதுவே போதும். கண்டிப்பா நிவ்யா, கண்டிப்பா. நான் என் அக்கா பொண்ணு பவித்ராவை புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அவளோட நான் நல்ல லைஃப் வாழுவேன். இனிமே அவளை நல்லபடியா பாத்துக்கிறது தான் என்னோட வேலை. எங்க வாழ்க்கையை நாங்க இன்னிலிருந்து நல்லபடியா ஆரம்பிக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டு போலான்னு தான் நான் இங்க வந்து. 2 பேரும் பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமே நான் உங்களை எந்த விதத்துலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் வரேன். இருடா, காஃபி குடிச்சிட்டு போ. இருக்கட்டும் நிவ்யா, இன்னொரு நாள் வரேன். இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. இப்போதைக்கு எனக்கு இதுவே போதும். நான் இன்னொரு நாள் வரேன். சரிடா. நான் வரேன் மச்சான். நான் உன்னை அப்படி கூப்பிடல கண்ணா. எனக்கு தெரியும் கண்ணா, என் மேல இன்னும் உனக்கு கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். வெயிட் பண்றேன்டா. முழுசா என் மேல உனக்கு எப்ப கோவம் குறையும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் வரேன். சரிங்க டாக்டர். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட வந்து சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா குரல் கொடுக்க இந்த கண்ணண்ணன் இருக்கேன். சரியா? சரிண்ணா, கண்டிப்பா என் மாமாவால எந்த பிரச்சனையும் வராது. அவர் முந்தைய மாதிரி இல்லை, நல்லாவே திருந்திட்டாரு. ஆனா இந்த சந்தோஷமான வாழ்க்கையை நான் வாழ போறதுக்கு காரணம் நீங்க தான். அதனால நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் அன்னைக்கு நான் கேட்ட முடியாதுன்னு சொல்லியிருந்தா அவர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்க மாட்டாரு. அவர் திருந்தி இருக்க மாட்டாரு. இப்ப அவர் திருந்தி நல்ல மனுஷனா மாறி இருக்காருன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நாங்க 2 பேரும் உங்க முன்னாடி நல்ல சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம் பாருங்கண்ணா. நான் வரேன் கண்ணா. நான் வரேன் நிவ்யா. சரிங்க டாக்டர். சரிம்மா, பார்த்து போங்க. ம் இவன் நிஜமாலே திருந்திட்டானா இல்ல திருந்தின மாதிரி நடிக்கிறானா? அவன் நிஜமாவே திருந்திட்டான்டா. பார்த்தாவே தெரியுது. இன்னும் மூஞ்சி ஏன் இப்படி வச்சிருக்க? பார்க்கவே பயமா இருக்கு.
தான் போயிட்டான்ல, அப்பயும் இன்னும் மூஞ்சி இப்படியே வச்சிருக்க? ம் வேண்டுதல். ஆமா, எங்க போற? அடியே விருப்பித்தத, நானே செம கோவத்துல இருக்கேன், ஒழுங்கா போயிரு. என் புருஷன் கோவத்தில் இருக்கும்போது எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியுமே. அப்படியா? எப்படி? ம், ம், ஹாய், இந்த சமாதானமும் நல்லா இருக்கேடி. என் பொண்டாட்டி இப்படிதான் சமாதானப்படுத்துவான்னு தெரிஞ்சா நான் அடிக்கடி கோவப்படுவேனே. நான் அடிக்கடி இப்படிலாம் சமாதானப்படுத்திட்டு இருக்க மாட்டேன்ப்பா. அப்புறம் என்ன பண்ணுவ? ம், பெரிய உருட்டுக்கட்டையை எடுத்து மண்டையிலே 4 போடுவேன். ஏன்டி? ஏன்? அதெல்லாம் இருக்கட்டும். நான் கோவத்துல இருந்தேனா, ம், அதனால இன்னொரு வாட்டி கிஸ் பண்ண. ம், அஸ்கு புஸ்கு. ஏ 2 நாள் நான் உன்னை விட்டு ஊருக்கு போறேன்னா, ப்ளீஸ் பொண்டாட்டி, ப்ளீஸ் டி. ம், ம், ம். போதுமா? டைம் ஆச்சு, கிளம்பு. ம் தேங்க்யூ டி செல்லக்குட்டி. சரி பத்திரமா இருந்துக்கோ, நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். ம், சரிடா. ஆமா, எங்க போற? ஏய் மறுபடியும் ஆரம்பிக்கிறியா நீ? நான் கிளம்புறேன்ப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன், இந்த பைத்தியக்காரி கூட சேர்ந்து எனக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். நான் வரேன். ம், சரி. என்னடா ரெடியா போலாமா? கார் ரெடியா தான் இருக்கு. ம் போலாம் ப்ரோ. சரவணா, மைத்லி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. காலைல தான் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு உங்க வீட்டில் சம்மதிச்சிட்டாங்கன்னு. கங்க்ராஸ்டா. தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் கண்ணனா. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பேகும் கையுமா நிக்கிற? எங்க கிளம்பிட்ட? மச்சான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உன்னோட ரிசப்ஷனில் என்னால் கலந்துக்க முடியாது. ஏன்னா நான் அர்ஜென்ட்டாக பெங்களூர் போகிறேன் ஒரு விஷயமா. ஸோ ரிட்டர்ன் வர்றதுக்கு 2 days ஆயிடும். சாரி மச்சான், என்னை தப்பா எடுத்துக்காத. உனக்கு ஒன்று தெரியுமா, ரிசப்ஷன் நாளைக்கு கிடையாது. அப்புறம்? நாளைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால அட்வான்ஸாக எல்லா மண்டபத்தையும் புக் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த மண்டபமும் கிடைக்கல. அதனால இன்னும் 3 days கழிச்சு தான் எங்களுக்கு ரிசப்ஷன். நீ அதுக்குள்ள ஊர்ல இருந்து வந்துருவ. சூப்பர் மச்சான், சூப்பர். என் மச்சான் கண்ணா இல்லாம என்னோட ரிசப்ஷனா? நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ரிசப்ஷன். அதனால தயக்கம் இல்லாம ஊருக்கு போயிட்டு வா. ஆமா, என்ன அர்ஜென்ட்டான விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? எதுக்கு பெங்களூர் போற? டேய் மச்சான், நான் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ டைம் ஆச்சு, நான் கிளம்பட்டுமா? ம் சரிடா மச்சான், பார்த்து போயிட்டு வா. வாங்க சரவணா. வாங்க மைத்திலி மேடம். ஏய் நிவ்யா, எப்படி இருக்க? ஹெல்த் எல்லாம் பரவாயில்லையா? இப்போ எப்படி இருக்கு? கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உன் ஃப்ரெண்டு கார்த்தி உன்னை கடத்திட்டு போய் ரொம்ப டார்ச்சர் பண்ணான்னு சொன்னாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் ஆகலைல? நல்லபடியாக தானே இருக்க? ஐயோ சரவணா, அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு விடுங்க. அதை கேட்க கேட்க எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உங்கள் லவ் மேட்டருக்கு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆமாம் நிவ்யா, ஒரு வழியாக வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. ரிசப்ஷன் மட்டும் இன்னும் 3 நாள் கழிச்சு தள்ளி வச்சிருக்காங்க. நாளைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால நாளைக்கு எந்த மண்டபமும் கிடைக்கல. அதனால 3 நாள் தள்ளி வச்சிருக்காங்க. சூப்பர் சரவணா. பாவம் காலையில் புலம்பிட்டு இருந்தான் கண்ணன், நான் அவனோட ரிசப்ஷனில் கலந்துக்க முடியாதுன்னு. நல்ல வேலை அவன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் ரிசப்ஷன். சூப்பர் சூப்பர். டேய், உனக்கு இன்னும் டைம் ஆகலையா? இங்கேயே நின்று எங்கள் வாயை பார்த்துட்ருக்க. ஃபஸ்ட்டு கிளம்பு. ம் சரி சரி, உடம்பு பார்த்துக்கோ. நான் வரேன் சரவணா. பாய். ம் பாய்டா மச்சான். பார்த்து போடா. பாய். ம் சரி பொண்டாட்டி. எத்தனை மாதம்? 5 முடிஞ்சு 6 போகுது மைத்திலி. 7வது மாதம் வளகாப்பா, 9வது மாதம் வளகாப்பா? தெரியல சரவணா, எப்போ வச்சுருக்காங்கன்னு தெரியல. ம் சரி சரி. அகிலா உள்ளதானே இருக்கான். அகிலாவையும் என் மருமகனையும் பார்க்கணும். ஆமாம் சரவணா, உள்ளே தான் இருக்காங்க. போங்க, போய் பாருங்க. ம் என்ன மைத்திலி மேடம், என்ன உன் மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு
ஒரு வார்த்தை கூட என்கிட்ட நீ சொல்லலைல்ல. அன்னைக்கு நான் எவ்வளோ கேட்டேன் உன் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு. ஒரு வார்த்தையாவது சொன்னியா நீ? கடைசியில் நீ ஊருக்கு போனதுக்கப்புறம் உன் டைரி மூலயமா உன் மனசில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அது வரைக்கும் உன் மனசில் உள்ளதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணல நீ. உன்கிட்ட சொல்லக்கூடாதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அந்த நேரத்தில் இருந்த நிலமையில யார்கிட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலை எனக்கு. அதனால தான் நான் யார்கிட்டையும் சொல்லலை. நீ உன் மனசில் உள்ளதை சொல்லியிருக்க வேண்டாம். அன்னைக்கு அப்பத்தாவும் அத்தையும் உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, அதையாச்சும் நீ யார்கிட்டயும் சொல்லியிருக்கலாம்ல. ஏன் மைத்திலி, உனக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்டியா? நாங்கள்லாம் சொந்தமாக இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? அப்படிலாம் இல்லை நிவ்யா, நான் அப்படிலாம் நினைக்கல. அதை சொல்ல வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஏதோ அவங்க தெரியாமல் செஞ்சுட்டாங்க. அவங்க பொண்ணு மேலே உள்ள பாசத்தினால என் மேலே கோவப்பட்டுட்டாங்க. அதனால நான் இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி சரி, அதை விடு. முடிஞ்சு போனதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு? இனிமேல் உன்னோட லைஃப் நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும். இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து இனிமேல் நீ நல்ல லைஃப் வாழணும். இங்கே எல்லாத்துக்கும் அது போதும். நீ இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைச்சிருக்காரு. சரவணா உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். நீ இது வரைக்கும் இழந்த எல்லா அன்பையும் அவர் கொடுப்பாரு. நீயும் எல்லா பொண்ணுங்களை மாதிரி நல்ல லைஃப் வாழ தான் போகிற. ரொம்ப தேங்க்ஸ் நிவ்யா. உனக்கு ரிசப்ஷன் வைக்கிற வரைக்கும் நீ இங்கே தான் தங்கணும். ஏன்னா இதுதான் உன்னோட பிறந்த வீடா நீ நினச்சிக்கணும், சரியா? நீ இங்கே இருந்து தான் உங்கள் வீட்டுக்கு நீ போகணும். சரி நிவ்யா, கண்டிப்பாக. ரிசப்ஷனுக்கு எப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க? நாளைக்கு போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி சரி. நானும் வக்கீலாவையும் வக்கீலாவோட குழந்தையும் பார்த்துட்டு வரேன். நான் அவள் குழந்தை இன்னும் பார்க்கல. வா, நானும் வரேன். இனியா குட்டி, மாமா வந்துட்டு. நானே உன்னைய பார்க்க தான் கிளம்பிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இவனை கிளப்பிட்டு அப்புறம் நான் கிளம்பி வரலான்னு பார்த்தேன். நீயே வந்துட்ட. பரவாயில்லடா பாப்பா, எப்படி இருக்க? எனக்கு என்னண்ணே, நான் நல்லா இருக்கேன். உன் பிரச்சனை சீக்கிரமாக தீர்ந்துருச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கனே. நீயும் மைத்திலியும் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமாம், எங்கள் அண்ணி எங்க? உங்க அண்ணி நிவ்யா கூட பேசிட்டு இருக்கா. ஓஹோ, நிவ்யா கூட பேசிட்டு இருக்காளா? இந்த நாத்தனாரை பார்க்க வராம அவன் நிவ்யா கூட பேசிட்டு இருக்காளா? வரட்டும் வரட்டும். டேய் இனியா, இது யார் தெரியுதா? மாமா. மாமா சொல்லு. தங்க குட்டி, நான் தான் உங்க மாமா. இங்க பாரு வைக்கலா, நான் சொல்ல சொல்ல மாமான்னு சொல்றான். இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே செல்லக்குட்டி, நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்களா? அம்மா சொல்லுங்க. அப்பா சொல்லுங்க. அதெல்லாம் நல்லாவே சொல்லுவாரு. இனிய, இது யாருமா? வாங்க அண்ணி மேடம். நேரா ஓ நாத்தனாரை பார்க்க வராம நீ ஏன் நாத்தனாரை பார்த்துட்டு வர? இது சரிப்பட்டு வராது. நாத்தனார் கொடுமையை காமிச்சிட வேண்டியதுதான். என்ன கிலா, நீ இப்படி சொல்லலாமா? உன் அண்ணி பாவம் இல்லையா? அதெல்லாம் பாவம் இல்லை. இந்த நாத்தனார் கொடுமையை காமிச்சாதான் நில வலிக்கு வருவேன். உன் மனசில் உள்ளதை சொல்லிடினா எதுவுமே சொல்லாமல் என் அண்ணனை எத்தனை நாள் அழுக வச்ச நீ. அதுக்கு தண்டனையாக நான் உன்னை கொடுமை பண்ண போகிறேன். இது வரைக்கும் உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். இனிமே தான் நான் உனக்கு நாத்தனாராக மாற போகிறேன். நாத்தனாரே, ப்ளீஸ் நாத்தனாரே, என்னை கொடுமை கிடமா பண்ணிடாதீங்க நாத்தனாரே. என்ன அண்ணி, நாத்தனார் கொடுமைன்னு காதில் விழுந்தது? ஆமாம், மைத்திலி இனிமேல் எனக்கு அண்ணி இல்லை. நான் அவளை நாத்தனார் கொடுமை பண்ண போகிறேன். ஹலோ அண்ணி, மைத்திலி யார் தெரியும்ல? என்னோட அக்கா. நீங்கள் அவளை டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் உங்களை நாத்தனார் கொடுமை பண்ண வேண்டியது வரும். பி கேர்ஃபுல். அப்படியா? நீ என்ன நாத்தனார் கொடுமை பண்ணுவ? நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் என் மருமகன்கிட்ட சொல்லி நைட்டு முழுக்க உங்களை தூங்கிடாமல் அழுதுகிட்டே இருடான்னு சொல்லிடுவேன். என்னடா இனியா, அத்தை சொன்ன கேட்பேல? அப்படி சொல்லடா என் செல்லக்குட்டி. அப்பதான் என் பொண்ணு உனக்கு. இந்த அத்தை சொல் பேச்சை தட்டாம இருந்தேனா அத்தை பொண்ணு உனக்கு தான். அடப்பாவி, அத்தையும் மருமகனும் சேர்ந்துக்கிட்டு என்னை டார்ச்சர் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், பி கேர்ஃபுல். ஹலோ நாத்தனார் மேடம், உங்கள் மருமகை மட்டும் நைட் ஃபுல்லாக அழுதுன்னு வச்சுக்கோங்க. அவனை கொண்டுட்டு வந்து உங்கள் ரூமில் போட்டுட்டு நான் வாட்டுக்கு போயிடுவேன்.
விடிய விடிய நீ தான் அவனை சமாளிக்கணும். என்ன நிவ்யா, ஓகேவா? கொண்டு வாங்க, நான் என் மடியில் என் மருமகனை போட்டு நல்லா பாட்டு பாடி தூங்க வைப்பேன். என்ன பாட்டு தெரியுமா? அத்தை மடி மெத்தையடி ஆடி விளையாடமா, ஆடும் வரையாடி விட்டு அள்ளி விழி மூடமா அப்படின்னு பாட்டு பாடி என் பிள்ளை தூங்க வச்சிருவேன். என் தங்க பிள்ளை என் மருமகன் என் மடியிலே தூங்கிடுவான். தெரியுமா உங்களுக்கு? சரிம்மா.